Hi friends, budget segmentல சேல் பண்ற TWS ஓட ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம் என்ன அப்படினா கம்மியான பட்ஜெட்டுக்கு அதிகமான வசதிகள் கொடுத்தாலும் playback பாத்தீங்க அப்படினா ரொம்ப அதிகமா இருக்காது. ஆனா Boult ஆடியோ பிராண்ட்ல இருந்து ரீசன்ட்டா லான்ச் பண்ண Boult ஆடியோ Earbuds Pro அப்படிங்கற இந்த TWS பொறுத்தவரைக்கும் ரொம்ப அதிகமான பேட்டரி லைஃப் இதுல இருக்குது. இந்த வீடியோல இதோட அன்பாக்சிங் மற்றும் முழுமையான விமர்சனம் இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க ஆரம்பிக்கலாம். இந்த TWS பொறுத்தவரைக்கும் Boult ஆடியோ வெப்சைட் மற்றும் அமேசானில் 1299க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. வாங்கணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே லிங்க் இருக்கும், கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. பாக்ஸ் பேக்கேஜிங் பொறுத்தவரைக்கும் Boult ஆடியோ பிராண்ட்லேருந்து ரீசெண்ட் டைமில் லான்ச் பண்ணுற TWS பேக்கேஜிங் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா பண்ணுறாங்க. அதே போல் பாக்ஸ் பேக்கேஜிங் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. பாக்ஸ் ஓப்பன் பண்ணால் உள்ளாடி TWS டைப் சி சார்ஜிங் கேபிள், எக்ஸ்ட்ரா டிப்ஸ், யூசர் மேனுவல் மற்றும் வாரண்டி கார்டு வச்சுருக்காங்க. பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு சேல் பண்ணுற நிறைய TWS பார்த்திங்க அப்படின்னா குவாலிட்டி அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. அதே போல் இந்த சார்ஜிங் கேஸோட டிசைன் பார்த்திங்க அப்படின்னா நல்லா பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த TWSோட சார்ஜிங் கேஸ் பார்த்திங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இது குவாலிட்டி பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. சார்ஜிங் கேஸில் பார்த்திங்க அப்படின்னா டைப் சி சார்ஜிங் போர்ட் இருக்கனால உங்களால் ஸ்பீடாக சார்ஜ் பண்ணிக்க முடியும். இதில் பார்த்திங்க அப்படின்னா 4 LED இண்டிகேட்டர் லைட் இருக்கனால சார்ஜிங் கேஸ்ல எவ்வளோ சார்ஜ் இருக்கு அதை உங்களால் பார்க்க முடியும். இந்த TWS பொறுத்த வரைக்கும் ரொம்ப கம்மியான பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு லான்ச் பண்ணாலும் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு ரொம்ப அதிகமான பேட்டரி லைஃப் இருக்குது. அதாவது சார்ஜிங் கேஸ் மற்றும் இயர்பட்ஸ் ரெண்டுமே சேர்த்து 100 மணிக்கூர் பேட்டரி லைஃப் உங்களுக்கு கிடைக்குது. அதே போல் இயர்பட்ஸை ஒரு வாட்டி முழுமையாக சார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா 5-6 மணிக்கூர் பேட்டரி லைஃப் கிடைக்குது. இந்த கம்மியான பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு அதிகமான பேட்டரி லைஃப் கொடுத்தது ரொம்பவே நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் சார்ஜிங் கேஸோட அந்த மேலே உள்ள கேப்பை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இயர்பட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக பேர் ஆகுது. இந்த இயர்பட்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப லைட் வெயிட்டாக பண்ணியிருக்காங்க. குவாலிட்டி நல்லா இருக்குது. இயர்பட்ஸோட மேலே டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா டச் கண்ட்ரோல் ஏரியா இருக்குது. அந்த டச் கண்ட்ரோல் ஏரியா கொஞ்சம் பெருசாக இருக்கனால டச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த இயர்பட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா 3 வகையான மோடு இருக்குது. நீங்கள் மோடு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ரைட் சைடு உள்ள இயர்பட்ஸை 4 வாட்டி டேப் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் மோடு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆனால் மோடு சேஞ்ச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் ஸ்லோவாக டேப் பண்ணிங்க அப்படின்னா சேஞ்ச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நீங்கள் ஃபாஸ்ட்டாக 4 வாட்டி டேப் பண்ணால் மட்டும்தான் மோடு ஈஸியாக சேஞ்ச் ஆகுது. ரொம்ப லைட் வெயிட்டான இயர்பட்ஸை இருக்கனால காதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பெர்ஃபெக்டாக ஃபிட் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். இந்த இயர்பட்ஸில் மொத்தமாக 4 மைக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. ENC இருக்கனால கால் பேசும்போது வெளியே உள்ள நாய்ஸை கட் பண்ணி விடுது. கால் குவாலிட்டி இந்த இயர்பட்ஸில் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே போல் லெஃப்ட் சைடு உள்ள இயர்பட்ஸை நீங்கள் 4 வாட்டி டேப் பண்ணிங்க அப்படின்னா கேமிங் மோட் ஆக்டிவேட் ஆகுது. கேமிங் மோடில் பார்த்தீங்க அப்படின்னா ஆடியோ அந்தளவுக்கு லேக் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஆனால் பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இந்த இயர்பட்ஸில் 10 மில்லிமீட்டர் டிரைவர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே நார்மலாக யூஸ் பண்ணும்போது ஆடியோ பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பேலன்ஸ்டாக இருக்குது. இந்த இயர்பட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா 3 வகையான மோடு உங்களால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ரைட் சைடு உள்ள இயர்பட்ஸை நீங்கள் 4 வாட்டி ஃபாஸ்ட்டாக டேப் பண்ணிங்க அப்படின்னா மோடு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஹைஃபை மோடில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆடியோ பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பேலன்ஸ்டாக இருக்குது. வோக்கல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பெட்டராக இருக்குது. அதே போல் ராக் மோடில் பார்த்தீங்க அப்படின்னா ஆடியோ பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் லவுடாக இருக்குது. பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவான பேஸ் உங்களுக்கு இருக்குது. அதே போல் பேஸ் பூஸ்ட் மோடில் பார்த்தீங்க அப்படின்னா பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அதிகமான பேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். கம்மியான பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு ரொம்ப அதிகமான பேட்டரி லைஃப் மற்றும் எனக்கு பேஸ் கொஞ்சம் பெட்டராக
வந்து வேணும் அப்படின்னா இந்த இயர்பட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெஸ்ட்டான சாய்ஸாக வந்து இருக்கும். இதே போல் வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.